கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் அட்டவணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் அண்ட் அவே மேட்சஸ் பார்த்துடலாமா? ஓவரால் ஸ்கெடியூல் மட்டும் இல்லாமல் ஹோம் மேட்சஸ் மட்டும் செப்பரேட்டாகவும் நான் பிரித்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி ஓப்பனிங் மேட்சை வந்துட்டு நடத்துகிறாங்க. ஸோ ஆர்சிபி நடத்தல கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஓப்பனிங் என்கவுண்டர் அந்த ஓப்பனிங் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட நேம் டிஸ்பிளே செய்யப்படுது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சண்டே நைட்டு சென்னை மும்பை வச்சுக்கலாம். ஸோ டிஆர்பி எல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதனால அந்த ஒரு மேட்சை சேப்பாக்கில் பிக் மேட்சை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஆர்சிபி அண்ட் கேகேஆர் ஸோ இந்த மேட்சை வந்துட்டு ஈடன் கார்டனில் ஃபர்ஸ்ட் மேட்சாக போட்டுட்டாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ எனிவே ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் மேட்ச்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஆர்சிபியோட ஓவரால் மேட்சஸ் எல்லாம் எப்போ விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ முதல் அவங்க விளையாடுறது வந்துட்டு 22 மார்ச் வந்துட்டு கொல்கத்தாக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் 28 ஃப்ரைடே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பெங்களூரில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் இங்கே தான் வருது. 2 ஏப்ரல் பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க. அண்ட் மும்பையில் போய் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 7 விளையாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 10 டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக, ஏப்ரல் 13 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக, ஏப்ரல் 18 பஞ்சாபுக்கு எதிராக, ஸோ எகைன் ஏப்ரல் 20 பஞ்சாபுக்கு எதிராக, அண்ட் ஏப்ரல் 24 ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஸோ செகண்ட் மேட்ச் அதாவது ஹோம் மேட்ச் அப்படிங்கிறத விளையாடுறாங்க. 27 டெல்லியில் போய் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மே 3 சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட எகைன் ஹோம் மேட்சஸாக விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 9 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட விளையாட போகிறாங்க. அண்ட் மே 13 ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக, அண்ட் ஃபைனலாக மே 17 அதோட உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கேகேஆர் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுடைய ஹோமில். ஸோ எகெயின் பெங்களூர் பிட்சில் கேகேஆரை ஃபேஸ் பண்ணி அதோட அவங்களுடைய சீசனை விராப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய 14 மேட்சஸ் இருக்கு. இதில் ஹோம் மேட்சஸ் மட்டும் தனியாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏப்ரல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க. அடுத்தது ஏப்ரல் 10 டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டா, அடுத்தது ஏப்ரல் 18 பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா, ஏப்ரல் 24 ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டா, மே 3 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா, மே 13 எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மே 17 கேகேஆருக்கு அகேன்ஸ்டா. 7 மேட்ச் அப்படிங்கிறது ஹோம் மேட்சஸ் இருக்கு. ஜிடி, டெல்லி, பஞ்சாப், ஆர்ஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், கேகேஆர்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ லிஸ்ட்ல மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீம் இல்லை பார்த்தாலே தெரியுது. ஸோ ஓவராலா இதுதான் அவங்களுடைய ஹோம் மேட்சஸ். ஸோ ஓவராலா அவங்களுடைய அட்டவணை அப்படிங்கிறது தனியாக பார்க்கும்போது செமையாக இருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே அவங்க புஷ் பண்ணி ஆகணும். ஹோம் மேட்ச் வரக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய 2 அவே மேட்சை ஜெயிச்சுட்டு ஹோமுக்கு வராங்க அப்படின்னா ஒரு பூஸ்ட் கிடைக்கும், பயங்கரமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவே மேட்சஸ் மேக்ஸிமம் ஜெயிச்சாலே போதுங்க. எல்லாருமே ஹோம் மேட்சஸ் சொல்லுவாங்க. நான் ஏன் அவேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்படியோ ஹோம் மேட்சஸ் நமக்கு ஹோம் கிரவுண்ட் இருக்காங்க, சப்போர்ட் இருக்குது. ஸோ 1% சான்ஸ் இருந்தால் கூட ஹோமில் ஜெயிக்கலாம். அவே மேட்சை ஜெயிச்சுட்டே வரும்போது ஹோமில் நம்ம ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் லூஸ் பண்ணால் கூட அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துட்டு டேலி ஆகிடும். ஈஸியாக ஒரு 8 9 மேட்ச் வந்துட்டு நம்ம வின் பண்ணாலே செகண்ட் பொசிஷன், இல்லைனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் அந்த மாதிரி போயிடலாம். ஸோ இதுதான் ஒவ்வொரு சீசன் நடந்துட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காங்க. ஹோமில் அவங்க 5 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, அவையில் எப்படியும் அங்கேங்கன்னு சொல்லி ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 9 மேட்சஸ் ஜெயிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹோமுக்கு வரக்கு முன்னாடி மீதி இருக்க 2 அவே கேம் ஜெயிச்சுட்டு ஹோமுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸோ முதல் மேட்ச் அதாவது ஜிடிக்கு அகேன்ஸ்டாக அவங்களுடைய முதல் ஹோம் மேட்ச் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஐபிஎல் அட்டவணையை பார்த்தீங்களா? ஸோ 22 தொடங்கி மே 25 ஃபைனல் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.